எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ 6th ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் செக்ஷன் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ரோஸ் போம் எல்லாமே பார்த்துட்டோம். அந்த வகையில் இன்னைக்கு செகண்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய ப்ரோஸ் செக்ஷன் பார்க்க போறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 6th பொறுத்த மட்டும் ஒவ்வொரு லெசன்லயுமே ஒரு தீம் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரோஸ் போம் சப்ளிமெண்டரி லீடர் எல்லாமே ஒரு கனெக்டிவிட்டியா இருக்கும். அந்த மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன் எதை பத்தி அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா தான் கொடுத்திருப்பாங்க. போயத்தை பாத்தீங்கன்னா டீம் ஒர்க் கொடுத்திருப்பாங்க. ப்ரோஸ் பாத்தீங்கன்னா அதுவும் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா தான் இருக்கும். சரியா? ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடியோஸ் ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷ் கஷ்டம்னு நினைக்கவே வேணாம். நமக்கு இன்னும் டைம் இருக்கு. ஆக்சுவலாக நம்ம இன்னும் 2 monthsல கண்டிப்பாக வந்து நம்ம எல்லா லெசனையும் சிலபஸ் வைஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் 1 month டெஃபினெட்லி வி வில் கெட் ஃபார் ரிவிஷன். அதனால வந்து நீங்க வந்து ஒரி பண்ண வேண்டாம். ஆனா கண்டினியூஸா படிங்க. அதுதான் நான் சொல்றேன். நாட் ஒன்லி இங்கிலீஷ். ஏன்னா நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வந்து திருப்பி இதை தான் சொல்வேன் நான். நமக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இன்னும் வேணும் அப்படின்னா திருப்பி எத்தனை இயர்ஸ் நம்ம காத்திருக்கணும் அப்படிங்கிறது தெரியாது. அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது வந்து இயர்லி வர்ற எக்ஸாமும் இல்ல வந்து ஒரு 2 years ஒன்ஸ் கண்டிப்பா வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் கிடையாது. நம்ம டிஆர்பியை பத்தி நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா 2013-17 பாஸ் பண்ணவங்களுக்கே இப்பதான் ஒரு விடிவு காலம் வரப்போகுது. அதனால நீங்க தயவு செய்து அதை மட்டும் உங்களோட மென்டாலிட்டியில எப்பவுமே இருக்கட்டும். இனிமேல் இப்படி ஒரு எக்ஸாம் வரவே வராதுன்னு நினைச்சு படிங்க. அப்படி நினைச்சீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவோம்? ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம், நிறைய படிக்கிறேன் மேம், சயின்ஸ் படிக்கிறேன், சோஷியல் படிக்கிறேன், எனக்கு ஒரு மாதிரி டயர்ட் ஆகுது அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன். இது வந்து உங்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிருப்போம். இன்னைக்கு 100ல 99 மெம்பர்ஸ் இங்கிலீஷ், பர்டிகுலரா இங்கிலீஷ், மேபி தமிழ் சோஷியல் கூட ஒரு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேட்டர்ஸ் உள்ள வருவாங்க நம்ம கூட. ஆனா இந்த இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் 6 to 10th எல்லாம் வந்து எல்லாருமே நம்மள மாதிரி தான் படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இது வந்து நமக்கு மட்டும் இருக்கிற பிரச்சனை கிடையாது, எல்லாருக்கும் இருக்கும். பட் அதை நம்ம எப்படி டேக்கிள் பண்றோம்? எனக்கு இன்னைக்கு ஒரு லெசன் படிக்கிறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படின்னா அந்த லெசனை படிக்காதீங்க. உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டா இருக்கோ அதை எடுத்து படிங்க. சரியா? எனக்கு இன்னைக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு இந்த பாடம் படிக்க முடியலங்கிறதுக்காக நம்ம அன்னைக்கு டயத்தை வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா ஓகே எனக்கு சயின்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கா, சரி நான் எனக்கு மேக்ஸ் உட்காந்து போட்டு பாக்குறேன், அப்படி பாருங்க. அப்படி பண்ணா டைமும் வேஸ்ட் ஆகாது. அட் த சேம் டைம் வந்து நமக்கும் வந்து என்ன சொல்றது, ஒரு பிரயோஜனமா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன், நம்ம அந்த டிஆர்பி ப்ரிப்பேர் பண்றாங்கல்ல, அதுல நிறைய பேர் ஒர்க்கிங் பீப்புளும் இருக்காங்க. கரெக்டா? நிறைய பேர் ஒர்க்கிங் பீப்புள் இருக்காங்க. இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் 1.5 monthல எல்லா எக்ஸாமும் கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படிக்கிற ஸ்பீடெல்லாம் பயங்கரமா இருக்கும். அப்ப காம்படிஷன் நமக்கு இன்னுமே அதிகமா தான் இருக்கும். இதெல்லாம் யோசிச்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் என்னடா அது மேம் இப்படிலாம் சொல்றாங்களே நினைக்க வேணாம். இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸாம பெர்ஃபெக்டா பண்றதுக்கான ஒரு டிப்ஸா பாருங்க. சரியா? சரி, வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாடம் வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டார். இந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ல வந்து ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்லயும் அந்த ஒவ்வொரு ஸ்போர்ட்லயும் சாதிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்கள பத்தியும் தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதுல கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவான இன்ஃபர்மேஷன் நிறைய தான் இருக்கு. ஏன்னா ஸ்போர்ட்ஸ்னாலே நமக்கு தெரியும்ல. சரியா? இந்த ஸ்போர்ட்ஸ்ல நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மித்தாலி துரைராஜ் அவங்கள பத்தி பார்க்க போறோம். மித்தாலி துரைராஜ் இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் லேடிஸ் கிரிக்கெட். அதாவது கிரிக்கெட்னாலே ஜென்ஸ் தான் அப்படின்னு இருந்த டைம்ல ஒரு பொண்ணு வந்து இல்ல, கிரிக்கெட்டுங்கிறது ஜென்ஸ், இட் இஸ் நாட் அபவுட் பாய்ஸ், அது வந்து பாய்ஸ்க்கு மட்டும் உகந்தது இல்ல, கேர்ள்ஸும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு லேடி ப்ரூவ் பண்ணாங்க. அந்த ப்ரூவ் பண்ண லேடி தான் யாரு அப்படின்னா மித்தாலி துரைராஜ். சரியா? இன்னைக்கு மித்தாலி துரைராஜ் பத்தி தான் பார்க்க போறோம். பாருங்க, cricket is something that I love. இது வந்து மித்தாலி ராஜே சொல்ற மாதிரி. Today my teacher told us that we would be learn about a cricketer. அதாவது இந்த லெசன் வந்து கிரிக்கெட் இஸ், பொதுவாகவே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேருக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிக்கெட் தான். நமக்கு நிறைய பேருக்கு, அதாவது அதுக்கு ரீசனே இருக்காது, ஆனா நமக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். இன்னும் சொல்ல போனா கிரிக்கெட் பிளேயர்ஸ் மட்டும்தான் நிறைய நமக்கு தெரியவே செய்யும். கம்பேரிட்டிவ்லி மற்ற ஸ்போர்ட்ஸோட ஒப்பிடும்போது நமக்கு கிரிக்கெட் பிளேயர்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். கிரிக்கெட் பிளேயர்ஸ் தான் வந்து ஹீரோ மாதிரி. அதாவது ஒரு ஹீரோயின்ஸ்க்கு இருக்கிற ஒரு ஃபேன்ஸ் இதெல்லாம் வந்து எந்த ஸ்போர்ட்ஸுக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து கிரிக்கெட்டுக்கு தான். சரியா? பாருங்க, இதுல கிரிக்கெட் பத்தி தான் டீச்சர் சொல்லி கொடுக்க போறாங்க. ஐ தாட் ஆஃப் சச்சின், விராட் கோலி அண்ட் மெனி அதர் மேல் பிளேயர்ஸ் இன் கிரிக்கெட் டீம்.
ஆக்சுவலாக நமக்கு கிரிக்கெட்டுனால யார் ஞாபகத்துக்கு வருவா? நம்ம வந்து ஜென்ரலாக சொல்கிறேன். இப்போ நான் எனக்கே ஒரு 3 to 4 years பிஃபோரெல்லாம், அதாவது நம்ம படித்து முடிக்கிற ஸ்டேஜ் வரைக்குமே கிரிக்கெட்னாலே என்ன யோசிப்போம்? சச்சின் வருவார், டெண்டுல்கர் வருவார், விராட் கோலி வருவார். இவரை பற்றி தானே நமக்கு தெரியும். ஸோ ஸ்கூலில் டீச்சர் வந்து நம்ம கிரிக்கெட்டை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த குழந்தை என்ன நினச்சதான்? சச்சினை பற்றி படிக்க போகிறோம், விராட் கோலியை பற்றி படிக்க போகிறோம், அண்ட் மெனி அதர் மேல் பிளேயர்ஸ் இன் இந்தியன் கிரிக்கெட் டீம் அப்படி தான் நினச்சாங்களாம். பட் ஷி இன்ட்ரடியூஸ் மித்தாலி துரைராஜ், அண்ட் இந்தியன் கிரிக்கெட்டர் அண்ட் த கேப்டன் ஆஃப் இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட் டீம். அப்பதான் அந்த டீச்சர் வந்து என்ன சொல்றாங்களா, ஒரு வேர்டு சொல்றாங்களா, மித்தாலி துரைராஜ் அப்படின்னு. மித்தாலி துரைராஜ்ங்கிறது யாரு அப்படின்னா கேப்டன் ஆஃப் இந்தியன் உமன் கிரிக்கெட் டீம். அதாவது இந்தியன் உமன் கிரிக்கெட் டீம்ல கேப்டன் யாரு அப்படின்னா மித்தாலி துரைராஜ். அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம்னு. அண்ட் இன் டெஸ்ட் அண்ட் ஒன் டே இன்டர்நேஷனல், அதாவது இங்க ஒரு நமக்கு எக்ஸாம் ரிலேட்டா ஒன்று இருக்குப்பா, பார்த்துக்கோங்க. ஓடிஐ, ஓடிஐனா என்னன்னா ஒன் டே இன்டர்நேஷனல். ஒன் டே இன்டர்நேஷனல்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க, ஓடிஐஎஸ். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதையும் நமக்கு கேட்கலாம். நம்ம வந்து கதையா படிச்சாலும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரியா? ஒன் டே இன்டர்நேஷனல். ஐ நெவர் தாட் யூ உமன் குட் ப்ளே கிரிக்கெட் சோ வெல். ஜென்ரலா இருக்கிற ஒப்பீனியன் தான். உமன்ஸ்க்கு வந்து கிரிக்கெட் விளையாட முடியும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. It was why I have never let my little sister play cricket with me. I would tell her it is not fit for you. You had better play with girls. அதாவது அந்த பையன் வந்து எப்பவுமே என்ன யோசிப்பானா, கிரிக்கெட்டுங்கிறது லேடிஸ்க்கான கேமே கிடையாதுன்னு யோசிப்பானா. ஸோ அவனோட தங்கச்சி வந்து அவனோட விளையாடணும்னு கேட்டா கூட அவன் என்ன சொல்வானா, இந்த கேம் வந்து உனக்கான கேம் கிடையாது, நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட கேர்ள்ஸ்க்கு சூட் ஆகுற மாதிரி கேம் விளையாடு அப்படின்னு. However, I was taken by surprise when I learned that Mithali Raj started to play game at the age of 10 and she was selected for the Indian team at the age of 17. அவனுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, மித்தாலி துரைராஜ் எந்த வருஷம் வந்து கிரிக்கெட் விளையாட ஸ்டார்ட் பண்ணாங்களாம், 10 இயர்ல கிரிக்கெட் விளையாட ஸ்டார்ட் பண்ணாங்களாம். அதாவது அவங்க ஜென்ரலா பிராக்டிஸ் பண்ணது. பட் எந்த இயர்ல அவங்கள செலக்ட் பண்றாங்க அப்படின்னா 17ல இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு செலக்ட் பண்றாங்க. இதையும் கேள்வி கேட்கலாம். மித்தாலி துரைராஜ் வந்து எப்ப வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம்ல செலக்ட் பண்றாங்க அப்படின்னு 17ல. சரியா? அடுத்து மித்தாலி லிவ்ஸ் இன் ஹைதராபாத். ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட் டு லேர்ன் தட் ஹர் மதர் டங் இஸ் தமிழ். இதுல என்ன ரொம்ப சிறப்பு அப்படின்னா, அவங்க வந்து நம்ம தமிழினம். சரியா? நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க. அது கொஞ்சம் சந்தோஷமா தானே இருக்கும். அதாவது ஒருத்தரை பத்தி படிக்கிறோம், அவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஹாப்பி இருக்கும்ல. அதான் தான் ஆடாவிட்டாலும் தன் சதையாடுங்கிற மாதிரி அவங்க நம்ம தமிழினம். சரியா? ஐ ஃபெல்ட் வெரி ப்ரௌட் தட் ஷி ஹாஸ் பீன் வைட்லி ரெகக்னைஸ்ட் அண்ட் அக்னாலேஜ்ட். அதாவது என்ன அப்படின்னா, மித்தாலி வந்து எந்த ஊர்ல இருந்தாங்கன்னா ஹைதராபாத்ல தான் இருந்தாங்க. பட் அவங்களுடைய தாய்மொழி என்ன அப்படின்னா தமிழ் தான். எனக்கு வந்து அந்த பையன் சொல்றான், எனக்கு வந்து ரொம்ப பெருமை, ஒரு தமிழரை வந்து உலக அளவுல வந்து ரெகக்னைஸ் பண்றாங்க, அங்கீகரிக்கிறாங்க, அவங்கள வந்து அக்னாலேஜ் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்றான். அக்னாலேஜ்டுனா இதுல ஒன்னும் இல்லப்பா. அக்னாலேஜ்டுங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அக்செப்டட்னு வரும். ரெகக்னைஸ்ட் அப்படிங்கிறது ரெகக்னைஸ் பண்றதுனா தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம், தெரியப்படுத்துறது. ரெகக்னைஸ்ட்னா என்ன மீனிங் பா? நவுன். அக்னாலேஜ்ட் அப்படிங்கிறது அக்செப்டட். And she was the highest run scorer in women international cricket and the only woman cricketer to surpass the 60,000 run in mark in ODI. அதாவது இந்த லேடி மட்டும்தான் எவ்வளோ ரன் தாண்டி இருக்காங்க? 6,000 ரன்ஸ் தாண்டி இருக்காங்க ஒன் டே கிரிக்கெட் மேட்ச்ல. சரியா? ஒன் டே கிரிக்கெட் மேட்ச்ல மித்தாலி is the first player to score 7 consecutive 56. அதாவது கான்சிக்யூட்டிவ்னா என்னப்பா? கான்சிக்யூட்டிவ்னா கண்டினியூஸா ஒன் ஆஃப்டர் அனதர். சரியா? அந்த சக்சஸும் யாரு பண்ணிருக்கா அப்படின்னா இவங்க தான். இன்ஃபேக்ட் ஷி இஸ் நிக்நேம்டு டெண்டுல்கர் ஆஃப் உமன்ஸ் கிரிக்கெட். அவங்களை எப்படி வந்து அழைக்கிறோம்? உமன் கிரிக்கெட்ல இருக்கக்கூடிய டெண்டுல்கர் அப்படின்னு அழைக்கிறோம். அண்ட் as he is presently the all-time leading run scorer for Indian all formats including Test, ODIs and T20s. அதாவது எந்த வகை கிரிக்கெட்டா இருந்தாலும், ODI இருக்கட்டும், ஒன் டே இன்டர்நேஷனலா இருக்கட்டும், இல்ல T20 இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அவங்க தான் வந்து ஒரு நிறைய ரன் ஸ்கோரர் பண்றவங்களா இருந்தாங்களாம். I would love to quote what Mithali had to say about this compliment. அதாவது அவங்க வந்து அவங்களோட காம்ப்ளிமெண்ட பத்தி ஒரு இது சொல்லிருக்காங்க, ஒரு கோட் சொல்லிருக்காங்க. She said, on that one hand, being compared to Sachin is an absolute privilege. அதாவது இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய த பெஸ்ட் கிரிக்கெட் பிளேயர்னா யாரு? சச்சின் டெண்டுல்கர் தான். அவர் எவ்வளவு சாதனைகள் பண்ணிருக்காரு. அவரோட மித்தாலி துரைராஜை வந்து ப்ரிவிலேஜ் பண்ணும்போது, ப்ரிவிலேஜ்ங்கிறது ஹானர்னு அர்த்தம். அந்த இடத்துல ப்ரிவிலேஜ்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹானர்னு அர்த்தம். ஐ டோ நாட் திங்க் ஐ ஹவ் அச்சீவ்ட் ஈவன் ஆஃப் வாட் ஹி டிட் ஃபார் த கண்ட்ரி.
அதாவது அவர் பண்ணதுல நான் பாதி கூட பண்ணானான்னு எனக்கு தெரியல. ஆன் த அதர், பீயிங் எ உமன் கிரிக்கெட்டர், ஐ வாண்ட் டு பிளே நோ மீ ஃபார் மை ஓன் ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டிங்கிறது என்னது? இண்டிவிஜுவாலிட்டின்னு அர்த்தம்ப்பா. ஐடென்டிட்டிங்கிறது என்னது? இண்டிவிஜுவாலிட்டி. ஐ வுட் ரேதர் நாட் பி கம்பேர் டு எ மேல் கிரிக்கெட்டர். அதாவது வந்து நீங்க வந்து சச்சின் டெண்டுல்கர் இந்தியன் கிரிக்கெட் டீமோட பெண்கள் கிரிக்கெட் டீமோட சச்சின் டெண்டுல்கர்னு சொல்றீங்க, எனக்கு அது ரொம்ப பெருமையா இருக்கு. இட் இஸ் பிக்கர் பிரிவிலேஜ் டு மீ. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, அவர் இந்தியாவுக்கு பண்ணதுல பாதி கூட நான் பண்ணல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து என்னோட ஐடென்டிட்டிக்காக தான் நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இது அவங்களுடைய கோட். இந்த கோட்டை கூட எதையாவது ஒரு லைன் 2 லைனை கொடுத்துட்டு இதை யாரு சொன்னாங்கன்னு கேட்கலாம். நிறைய பேருக்கு இன்னுமே மைண்ட்ல ஓடுறது, கொஸ்டின் எப்படி வரும், நம்ம எழுதிடுவோமா அதமான வரும். பரவாயில்ல, எது நடந்தாலும் நம்ம ப்ரிப்பரேஷன்ல தெளிவா இருப்போம், அவ்வளவுதான். சரியா? ஏன்னா நிறைய படிக்கும்போது இப்போ என்கிட்ட படிக்கிற ஒரு சிலரே வந்து என்கிட்ட கேட்கறது, மேம் எனக்கு வந்து படிச்சுட்டே இருக்கேன், படிச்சுட்டு இருக்கும்போதே கொஸ்டின் இப்படி கேட்பாங்களா அப்படி கேட்பாங்களான்னு டவுட் வருது மேம். கண்டிப்பா வரதான் செய்யும். ஏன்னா இந்த எக்ஸாம் ஃபர்ஸ்ட் டைம் வைக்க போறாங்க. அது வந்து நமக்கு அப்படிதான் இருக்கும். ஆனாலும் நம்ம எந்த விஷயத்துல தெளிவா இருக்கணும், நமக்கு சிலபஸ் என்ன, சிலபஸா ஃபுல்லா கரைச்சு குடிப்போம், அவ்வளவுதான். சரியா? அடுத்து, she indeed is an inspiration to all of us. ஆமா, அவ ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஏன்னா ஒரு கேர்ள் வந்து கேம்ல விளையாடவே முடியாது, ஒரு கேம் வந்து கேர்ளுக்கு சூட்டபிள் கிடையாதுன்னு சொன்ன ஒரு விஷயத்துல அந்த பொண்ணு விளையாடி இந்தியன் கிரிக்கெட்ல செலக்ட் ஆகி நிறைய சாதனைகள் பண்ணிருக்கு. சரியா? she actually started playing cricket with her brother, but she was young. She used to go with her father to the grounds when he practiced. She used to stand outside the ground and return the ball when came her way. Though it was a humble start, she managed to secure name and a place for herself. Many of us think cricket is for men. However, she broke the traditional barriers and proved that women are on par with men in every field. இப்ப வந்து நம்ம எல்லாமே வந்து நிரூபிச்சுட்டு இருக்கோம்ல, அதாவது எல்லா வேலையுமே லேடியால பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நிரூபிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில மித்தாலி துரைராஜ் வந்து கிரிக்கெட்ல வந்து சாதனை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா மித்தாலி துரைராஜ் வந்து அவங்களோட பிரதர் விளையாடுறத பாக்குறதுக்கு போனவங்க தான். அதுல பேஷன் ஆகி இன்னைக்கு ஒரு பெரிய சக்சஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? அதாவது ஒரு ட்ரெடிஷ்னலா இது இப்படிதான் இருந்ததை உடைச்சது யாரு அப்படின்னா மித்தாலி துரைராஜ் தான். நாட் ஓன்லி மித்தாலி துரைராஜ், இன்னைக்கு நிறைய லேடிஸ் வந்து சாதனை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, நிறைய சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னமும் நடக்கும், கண்டிப்பா நடக்கும். பீயிங் எ உமன், இட் இஸ் வெரி ப்ரௌட் மூமெண்ட் டு அஸ், ரைட்? தென் the government of India recognized of her contribution to cricket conferred on her பத்மஸ்ரீ அவார்ட். இவங்களுக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கு, பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்திருக்கு. இப்ப அந்த பத்மஸ்ரீ அவார்டு வரும்போதெல்லாம் கொஞ்சம் தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. நம்ம ஆளுக குழப்பறதுக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன், பாரத ரத்னா அப்படின்னு நிறைய ஆப்ஷனை கொடுத்து நம்மள கன்ஃபியூஸ். நல்லா பாத்துக்கோங்க, நீங்க படிச்சதுதான் கண்டிப்பா வரும். ஆனா அதுல ட்விஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க கொஸ்டினை பார்த்தோன்னே ஹாப்பி தான், உங்க மூஞ்சில ஒரு ஸ்மைல் வரும். இந்த கொஸ்டின் நான் படிச்சனே, இந்த புக்ல படிச்சனே எல்லாம் இருக்கும். பட் ட்விஸ்டபிள் ஆன்சர் 2 இருக்கும். ஸோ படிக்கும்போது தெளிவா படிச்சுக்கோங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, நமக்கு வந்து இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடந்திருக்கு, ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ்ல நடந்திருக்கு, அதனாலதான் சொல்றேன். சரியா? And I forgot to mention about the recent achievement of Indian women cricket team. Mithali Raj and another woman player, Smriti Mandana hit stylish half countries and India cruised to a comfortable 9-wicket victory over South Africa in the second women T20 international on 23 February 2018. அதாவது அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு சாதனை பண்ணிருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, அவங்களோட வேலை பார்த்த இன்னொருத்தவங்க யாரு அப்படின்னா ஸ்மிருதி மந்தனா. அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 9 விக்கெட், அதாவது இந்தியா cruised to a comfortable 9-wicket victory of South Africa in the second women's T20. இந்த T20லயும் அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நிறைய சாதனை பண்ணிருக்காங்க. மித்தாலி anchored the innings to perfection with an unbeaten 76. அது மட்டும் இல்லாம இவங்க என்ன பண்ணிருக்காங்க, 76ல என்ன பண்ணிருக்காங்க, அவங்க வந்து ரன்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அடிச்சிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, இப்ப வந்து நிறைய சாதனைகள் பண்ணாங்கன்னு சொன்னல. February 23rd 2018 அன்னைக்கு ஆப்பிரிக்காக்கு எதிராக நடைபெற்ற போட்டியில அவங்க எத்தனை வித்தியாசத்துல வந்து ஜெயிச்சிருக்காங்களாம், 9 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்களாம். சரியா? அது மட்டும் இல்லாம 78 ரன்ஸ் எடுத்தோம். அதாவது
78 ரன்ஸ் எடுத்தும் இவங்க ஜெயிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது இந்த 78 ரன்ஸ் 9 விக்கெட்ஸ். எந்த கண்ட்ரிக்கு எதிரா? சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரா. இதெல்லாம் முக்கியமானது. அடுத்து now that I am inspired by her attitude has changed, I certainly will be happy when my little sister follow her passion. இப்படி ஒரு ஸ்டோரி கேட்டதுக்கு அப்புறம் அந்த பையனுக்கு என்ன தோணுச்சு, அவன் தங்கச்சி வந்து என்ன சொல்லணும், என்கரேஜ் பண்ணணும். ஏன்னா இந்த கேம் வந்து ஜென்ஸ்க்கான கேம் மட்டும் கிடையாது அப்படின்னு யோசிச்சானா. சரியா? ஓகே, then நம்ம ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாமா? A school going girl writes the diary account. No. Then a boy was so inspired, Mithali Raj, she was happy for his sister playing cricket. Yes, correct. Mithali Raj is happy to recognize as Tendulkar of Indian women's cricket. True, women should not compare with men in cricket, says Mithali. கரெக்ட் தானே? நம்மளுடைய டீம்ல, அதாவது டெண்டுல்கரோட கம்பேர் பண்ணும்போது அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த கோட்டை. மித்தாலி ராஜ் வாஸ் நாட் என்கரேஜ் டு பிளே கிரிக்கெட் பை ஹர் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஆக்சுவலாக அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க, அதனால தான் அவங்க இப்படி ஒரு சாதனையை பண்ணியிருக்காங்க. மித்தாலி இஸ் ஒன் ஆஃப் த உமன் பிளேயர்ஸ் டு ஸ்கோர் ஈவன் 7 கான்சிக்யூட்டிவ் 50s. கரெக்ட் தான், அதுவும் கரெக்ட் தான். மித்தாலிஸ் மதர் டங் இஸ் தெலுங்கு. இல்லை, ஷீ இஸ் அ தமிழியன், ப்ரௌட் டு பி அ தமிழியன். சரி, அதுக்கப்புறம் க்ளோசரி ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இந்த லெசன்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு முடிஞ்சது அப்படின்னா இன்சைட் வெக்காபுலரியுமே நான் வந்து ஒரு வீடியோவா கொடுக்க ட்ரை பண்றேன். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் முடிஞ்சிருக்கலாப்பா, ஃபர்ஸ்ட் டேர்ம் முடிஞ்சிருக்குது. நான் டைம் இருந்ததுன்னா கண்டிப்பா நான் அந்த க்ளோசரி எல்லாமே எடுத்துற பாக்குறேன். ஓகேயா? தென் recognized அப்படின்னா என்னன்னா noun, acknowledged என்னன்னா accepted, privilege அப்படின்னா honor, consecutive அப்படின்னா one after another continuously நடக்கிறது, identity who what a person is, how a person is known, individuality ன்னு சொல்லுவோம்லப்பா, அதுதான் inspiration, here a person one looks up to, அடுத்த passionனா desire. சரியா? இந்த லெசன் ரொம்ப கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப மோட்டிவேஷனா இருந்திருக்கும். கண்டிப்பா நமக்கு வந்து என்ன சொல்றது, கண்டிப்பா வந்து நம்மளும் இந்த மாதிரி நிறைய சாதனைகள் பண்ண போறோம். நம்ம இந்த மாதிரி பெரிய பெரிய சாதனைகள்லாம் பண்றாங்க. நம்ம இந்த எக்ஸாம்ல படிச்சு பாஸ் பண்றது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அப்படி யோசிங்க, பாசிட்டிவா படிங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, ஏன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க, ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து ஓகே இது கொடுக்கலாம், அது கொடுக்கலாம், இந்த விஷயம் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு என்கரேஜ்மெண்ட் தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.